இந்தியன் நேவி 10th +2 BTech கோர்ஸ்க்கான அந்த கேடட் என்ட்ரி ஸ்கீம்ல தான் கேட்குறாங்க பெர்மனன்ட் கமிஷன்ல. ஜூலை 2024 இந்த கோர்ஸ்ல ஆன்லைன் மூலிமா வந்து 6ஆம் தேதியில இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். 6 ஜனவரி 2024 இருந்து 20 ஜனவரி 2024 இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அன்மேரிட் மேல் ஃபீமேல் கேட்குறாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து 35 வேகன்சியில் மினிமம் வந்து 10 வேகன்சி பார்த்தீங்கன்னா விமனுக்கு இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2 ஜனவரி 2005 இருந்து 1 ஜூலை 2007 இருக்கணும். ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ 10th +2 பாஸ் பண்ணியிருக்கணும். 70% மார்க்கில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிறவங்க எலிஜிபிள் டு அப்ளை. அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% மார்க்காவது வந்து இங்கிலீஷில் இருக்கணும் 10th 12th. JEE 2023 எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்க பாத்துங்க. மற்ற யாருமே வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியாது. ஏன்னா JEE மெயின் அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து இதுல கண்டிப்பா கேட்பாங்க நம்ம இன்டர்வியூ போறப்ப. ஸோ அதையும் வந்து நீங்க பாத்துங்க. ஷார்ட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு தான் வந்து இதை கண்டக்ட் பண்றாங்க. மற்றபடி மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, ரிலாக்ஸேஷன், ஹைட், வெயிட் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நாவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் வந்து இந்த கட் ஆஃப் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட இந்த JEE மார்க்லாம் வந்து கட் ஆஃப் மார்க் பண்ணி. ஸோ SSB இன்டர்வியூ எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர், போபால், கொல்கத்தா, விசாகப்பட்டினம் வந்து மார்ச் 2024 நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ டீடைல்ஸ் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறதா இருந்தா உங்களுக்கான அந்த டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்க பாத்துங்க. மெரிட் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா based on merit based on the SSB mark பொறுத்து தான். So candidate declared medical examination would be appointed subject police verification, character verification இது எல்லாமே வந்து நீங்க போறப்ப எடுத்துட்டு போகணும். ட்ரைனிங் வந்து 4 இயர்ஸ்ல இருக்கும் BE BTech கோர்ஸ்ல. ஸோ இது வந்து BTech டிகிரி கோர்ஸ் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில வந்து வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இதுக்கான புக் அலோன்ஸ் எல்லாமே வந்து இவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ டீடைல்ஸ் இந்த டியூட்டிஸ் ஆஃபீஸர், லீவு, கிராஜுவிட்டி, குரூப் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ல பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கான இந்த ட்ரைனிங் டைம்ல புக்ஸ், மெட்டீரியல்ஸ், ரீடிங் மெட்டீரியல் எல்லாமே வந்து இந்த இந்தியன் நேவில இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பரா இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணீங்க. JEE மெயின் அந்த ஸ்கோர் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, JPF ஃபார்மேட்ல இது எல்லாமே வச்சு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து இன்டர்வியூக்கு போறப்போ ஒரிஜினல் அப்புறம் அட்ரஸ்ட் போட்டோ காப்பி இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வந்து இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி அன்மேரிட் மேல் ஃபீமேல் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மெயினான ஒரு விஷயம் வந்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. JEE அது வந்து காமன் ரேங்க் லிஸ்ட் CRL 2023 NTA மூலமா பப்ளிஷ் பண்ணதுல வந்து இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. JEE BE BTech தேர்வு எழுதினவங்க தான் வந்து இதுல எலிஜிபிள் டு அப்ளை. கால் அப் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு தான் SSB இது வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. JEE மெயின் ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட் CRL இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த JEE மெயின் எக்ஸாம் எழுதினவங்க வந்து உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான அந்த SSB செலெக்ஷன் வந்து இருக்கும். SSBயில் வந்து மெரிட் பேஸ்டில் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட JEE மார்க் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இன்டர்வியூ போகிறப்பையும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.